அது காலையில 7 மணி சமயம். கிருஷ்ணா நகர்ல இருந்த பிரசாத் சாரதா வீடு. அந்த வீட்டு எஜமானி சாரதா பொறுமையை இழந்து இருந்தாங்க. அந்த வீட்டு மருமகள்கள் சோம்பேறிகள். பிரசாத் ஒரு வெகுளி. மனைவி சாரதாவுக்கு எப்போதும் பயந்துட்டு இருப்பாரு. இவங்களுக்கு 3 மகன்கள். பெரிய பையன் ரமேஷ், மருமக அனாமிகா. இவளுக்கு சமையல் நல்லா வரும். வீட்டு பொறுப்பும் இவளோடதுதான். 2வது பையன் சுரேஷ், 3வது பையன் அருண். அவங்க மனைவிகள் அவனி, அஞ்சலி. இவங்க 2 பேரும் தீனி பண்டாருங்க. எப்ப பார்த்தாலும் எந்த வேலையும் செய்யாம சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் சாரதா தன்னோட ரூம்ல பூஜையை முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது கிச்சன்ல இருந்து கமகமான ஒரு வாசனை வந்துச்சு. அந்த வாசனையே சொல்லுச்சு, கிச்சன்ல அனாமிகா என்னமோ சமைச்சுக்கிட்டு இருக்கான்னு. சாரதா கிச்சனுக்குள்ள வந்து, என்னம்மா அனாமிகா, அதுக்குள்ள யுத்தத்தை ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, இன்னைக்கு என்ன பண்ற? ஹாலு வரைக்கும் இந்த நெய் வாசனை வருதே. அனாமிகா சிரிச்சுக்கிட்டே தோசை பண்ணிக்கிட்டு, ஆமா அத்தை, இன்னைக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷலா நெய் போட்டு பெசரட்டும் இஞ்சி சட்னியும் செஞ்சிருக்கேன். மத்தியானத்துக்கு மாங்காய் பருப்பு, கோவக்காய் பச்சடி செய்யறேன், சுத்தமான தயிர், புது ஆவக்காய் ஊறுகாய் செய்யறேன். அடடே, உன் கையு சாப்பாடுனா அதோட ருசியே வேற. சரி, மத்தவளுங்க எங்க கும்பக்காரன தங்கச்சிங்க மாதிரி கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்காங்களா? அப்போ அவனையும் அஞ்சலியும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் கண்ணை கசக்கிக்கிட்டு கொட்டாவி விட்டுட்டே ஹாலுக்கு வந்தாங்க. அவங்க கண்கள் இன்னும் முழுசா திறக்கவே இல்ல. ஆனா மூக்கு மட்டும் நல்லா வேலை செஞ்சுது. அவனி அனாமிகா பக்கத்துல வந்து நின்னுக்கிட்டு, எனக்கா பெசரட்டு வாசனை மூக்க தொலைக்குது, வயத்துல எலிங்க இப்பவே கபடி ஆடிக்கிட்டு இருக்கு. எனக்கு இன்னைக்கு என்னோட பெசரட்டுல கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் வெங்காயம் அதிகமா போடு. ஆமாக்கா, பெசரட்ட கொஞ்சம் கிறிஸ்பியா செகப்பா செய். அந்த இஞ்சி சட்னில வெல்லத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடு. தித்திப்பா காரமா இருந்தா அதிரடியா இருக்கும். ஆஹா, நினைச்சாலே நாக்கெல்லாம் ஊறுது. என்னடி, நீங்க மருமகளுங்களா இல்ல ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்த கஸ்டமரா? இவ ஒருத்தி மட்டும் காலங்காத்தால 5 மணிக்கே எந்திரிச்சு வாசலை தெளிச்சு குளிச்சுட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. நீங்க என்னடானா எந்திரிச்சதும் மெனுவை பார்த்துட்டு ஆர்டர் கொடுக்குறீங்க. எந்திரிச்சதும் போய் பாத்திரம் கழுவலாம். அட, முகத்தையாவது கழுவுனீங்களா? அத்தை, எங்களுக்கு தான் சமைக்க வராதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஒருவேளை நாங்க பாட்டுக்கு வந்து உப்புக்கு பதில் சர்க்கரையை போட்டா அக்கா சமையல் எல்லாம் வேஸ்டா போயிடும். அதனாலதான் நாங்க கிச்சனுக்கு வராம தூரத்துல இருந்து அக்காக்கு சைக்கலாஜிக்கலா சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமா அத்தை, எனக்கு பசி வந்துருச்சுன்னா மயக்கம் வரும், காலு கிட்டுக்கிட்டுன்னு ஆடும். முதல்ல அந்த பெசரட்டை சாப்பிட்டா பாடியில குளுக்கோஸ் ஏறும். அதுக்கப்புறமா என்ன வேலை வேணா செய்யலாம். என்ன மாமா? விட்டுடு சாரதா, அவங்க சாப்பிடுறதே இந்த வீட்டுக்கு செய்யற வேலை. அவங்க டைஜஷன் சிஸ்டம் நல்லா இருந்தா போதும். அம்மா அனாமிகா, எனக்கு நெய் எக்ஸ்ட்ரா போட்டு நிறைய சட்னி வச்சு ஒன்னு குடுமா. இது இப்படி இருக்கும்போது மத்தியானம் மணி 1 ஆச்சு. எல்லாரும் சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்ந்தாங்க. டைனிங் டேபிள்ல அனாமிகா வச்சிருக்கிற சாப்பாட்டை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் வாய் ஊறும். மாங்காய் பருப்பு நெய்யில மிதந்துக்கிட்டு தங்க நிறத்துல இருந்தது. நல்ல மசாலாலாம் போட்டு கோவக்காய் பொரியல் இருந்தது. ஆஹா அண்ணி, அண்ணி, இந்த மாங்காய் தால் அமிர்தமா இருக்கு. வெளியில எந்த ஹோட்டல்லயும் இப்படி கிடைக்காது. எப்படி இவ்ளோ வாசனையோட செய்றீங்க? உண்மைதான் அண்ணா. அஞ்சலி என்னைக்காவது கிச்சனுக்குள்ள வந்தாள்னா அது விஷமா இல்ல ரசமானே தெரியாது. அதனாலதான் நான் ஆபீஸ்ல இருந்து அனாமிகா அண்ணி சாப்பாட சாப்பிட உசுர கையில புடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருப்பேன். சுரேஷ், நீ சாப்பிடுறத சாப்பிடு. எங்க டேலண்ட பத்தி காமெண்ட் பண்ண தேவையில்ல. அனாமிகா அக்கா இருக்காங்கல்ல நமக்காக, அவங்க செஞ்சா சாப்பிட நாங்க எப்பவும் ரெடி. அஞ்சலி 3வது தடவை சாப்பாடு போட்டுக்கிட்டு, ஆமா அக்கா சமைக்கும் போது எங்களுக்கு என்ன சமைக்க அவசியம்? இந்த கோவக்காய் பொரியல் என்னமா இருக்கு, இது சீக்கிரம் டைஜஷன் ஆயிடுமேன்னு இருக்கு. அக்கா, நாளைக்கு என்ன கத்திரிக்காய் செய்ய ப்ளீஸ். அனாமிகா அம்மா, நீ கூட உட்காருமா. கொம்ப மேலால ஏதோ ஃப்ரீயா கிடைக்கிற மாதிரி தின்னுக்கிட்டே இருக்குங்க. நீ நின்னு பாத்துக்கிட்டே இருக்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல. ஒரு சொம்பு தண்ணி முண்டு தரமாட்டாளுங்க. ஆனா பிளேட்டை மட்டும் சுத்தமா தொடச்சு வச்சிருக்காங்க. ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்கிடுவாங்க இத போட்டியா வச்சா. பரவாயில்ல விடுங்க அத்தை, இவங்க இவ்ளோ இஷ்டமா சாப்பிட்டா செஞ்ச சிரமம் எல்லாம் மறந்து போய் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு எல்லாருமே சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு படுத்துட்டாங்க. மணி ராத்திரி 12 தாண்டுச்சு. வீடே நிசப்தமா இருந்தது. அவனி மெதுவா கதவை திறந்து வெளியில எட்டி பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்தா. அப்படியே அஞ்சலியும் எதிர் ரூம்ல இருந்து சத்தம் போடாம பூனை மாதிரி வந்தா. 2 பேரும் இருட்டுல ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டாங்க.
அவனி டக்குன்னு நெஞ்சில கைய வச்சுக்கிட்டான். அஞ்சலி, ஐயோ, ஏண்டி இப்படி பயந்தே போயிட்டேன் நானு. அது வந்து அதான் தாகத்துக்கு தண்ணி குடிக்க வந்தங்க. நீங்க என்ன பண்ற? ஒரு ரூம்ல வாட்டர் பாட்டில் இல்லையா? பொய் சொல்லாதடி, உன் கண்ணுல இருக்கிற பசி எனக்கு இங்க இருந்தே தெரியுது. அக்கா சாயந்தரம் அக்கா செஞ்ச ரவா லட்டு இங்கதான் ஷெல்ஃப்ல எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தேடுறதுக்கு தானே இப்ப எந்திரிச்சு வந்த. ஆனா ஆமாக்கா, ஆமா, அந்த நெய் ரவா லட்டு சாப்பிட்டா எனக்கு நல்லா தூக்கம் வரும்னு தோணுச்சு. மதியானம் சரியா சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அதான் பசியில சரியா தூக்கம் வர மாட்டேது. ஆமா, மத்தியானம் நீ வெறும் 3 தடவை மட்டும்தானே சாப்பிட்ட. பாவம், டயட் பண்றேன்னு நினைச்சேன். சரி வா, கிச்சனுக்குள்ள போய் அந்த டப்பா எங்க இருக்குன்னு தேடுவோம் அப்படின்னு நினைச்சு 2 பேரும் ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. லைட்ட போட்டா அத்தை கண்டுபிடிச்சிருவாங்கன்னு போன்ல டார்ச்ச போட்டுக்கிட்டு அந்த டப்பாவை தேடிக்கிட்டு இருந்தாங்க. தேடினதுக்கு அப்புறமா அவங்களுக்கு அந்த டப்பா கிடைச்சது. 2 பேரும் சேர்ந்து டப்பாவை திறந்தாங்க. அது லட்டு தான். ஏலக்காய் நெய்யோட வாசனை கமகமான்னு இருந்தது. அதை சாப்பிடலான்னு நினைச்சாங்க. அந்த நேரத்துல சாரதா எந்திரிச்சு வந்து அவங்கள பார்த்து திருடுங்கன்னு நினைச்சு பக்கத்து ரூம்ல இருந்த அனாமிகாவை எழுப்பி கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ சாரதா லைட்ட போட்டாங்க. அடி பாவிகளா, திருடங்க வந்துட்டாங்கன்னு நினைச்சா இந்த வீட்டு தீனி பண்டார ராணிங்க நிக்கிறாங்க. அவனி வாயில லட்டு வச்சுக்கிட்டு, நாங்க ஜஸ்ட் டேஸ்ட் தான் பண்ணாத்த. டேஸ்ட் பண்றீங்களா? பாதி டப்பா காலி ஆயிடுச்சு. எதுக்குடி இவ்ளோ ஆசை? பகல்ல சாப்பிட்டா போதாதா? அனாமிகா பாவம், எல்லாருக்கும் சேர்த்து செஞ்சிருக்கா. நீங்களே காலி பண்ணா சரியா? அத்த விடுங்க அத்த, அவங்களுக்கு பசிச்சிருக்கும். இல்ல அனாமிகா, இதை இப்படியே விட முடியாது. நாளையில இருந்து இந்த வீட்ல நீ சமைக்காத. இவளுங்க 2 பேருமே சமைக்கட்டும். நீ நாளைக்கு உட்கார்ந்து சாப்பிடு. இவளுங்க செய்யறத நம்ம சாப்பிடுவோம். சமைக்கணுமா? நாங்களா? வேணாத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் படுத்துட்டாங்க. மறுநாள் காலையில சாரதா சொன்ன மாதிரியே அனாமிகாவை கிச்சனுக்குள்ள அவங்க விடல. அவனியும் அஞ்சலியும் தான் சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அக்கா, இப்ப என்ன பண்றது? எனக்கு டீ கூட போட தெரியாதே. யூடியூப்ல பாக்கலாம் இரு, டீ போடுறது பெரிய வேலை இல்ல அப்படின்னு நினைச்சு 1 மணி நேரம் கழிச்சு அவங்க ஒரு டீய போட்டாங்க. பிரசாத் அந்த டீய குடிச்சிட்டு துப்பிட்டாரு. அப்ப பிரசாத் சாரதா கிட்ட, என்னடி இது, டீயா இல்ல சுகர் சிரப்பா? 1 கிலோ சர்க்கரைய போட்டிருக்காளுங்க. குடிங்க, அவங்க அன்போட கொடுத்துருக்காங்கல்ல. இது இப்படி இருக்கும்போது மத்தியானத்துக்கு மருமகள்கள் 2 பேரும் சாப்பாடுங்கிற பேர்ல யுத்தமே பண்ணாங்க. சாப்பாடு செஞ்சா அது பாயாசமா மாறிடுச்சு. குழம்பு தீஞ்சு போச்சு. அக்கா, என்னால முடியலக்கா, காலு 2ம் வலிக்குது. அனாமிகாக்கா தினமும் எப்படி இத பண்றாளோ? ஆமா அஞ்சலி, ஒரு நாள் சமைக்கிறதுக்கே நமக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. ஆனா அக்கா மட்டும் அந்த சிரிப்போட எல்லாருக்கும் சாப்பாடு போடுறா. நம்ம மட்டும் எந்த வேலையும் செய்யாம தின்னுட்டு ராத்திரி வேளையில திருட்டுத்தனமா சாப்பிடுறோம். நம்ம தான் வெக்கப்படணும். அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது சாயந்தர நேரம் ஆச்சு. எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்திருந்தாங்க. அவனியும் அஞ்சலியும் கண்கள்ல கண்ணீரோட அனாமிகா கிட்ட வந்தாங்க. அக்கா, எங்களை மன்னிச்சிருக்கா. சமையல் செய்யறது எவ்ளோ கஷ்டம், வீட்டை நடத்துறது எவ்ளோ கஷ்டம்னு புரிஞ்சுக்கிட்டோம். நாங்க 2 பேரும் கேவலம் சாப்பிடுறதுல தான் கவனத்தை செலுத்தணும். உன் கஷ்டத்தை பார்க்காம விட்டுட்டோம். ஆமாக்கா, உன் கையால சாப்பிட்டு சாப்பிட்டு நாங்க நல்ல சோம்பேறிங்களா மாறிட்டோம். இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டோம்க்கா. நாளையில இருந்து நீ சமைக்கும் போது நாங்க 2 பேரும் உனக்கு உதவி செய்வோங்கா. காய்கறி கட் பண்றது, அத கழுவுறது, பாத்திரம் தேய்க்கிறது. அப்பாடா, என் மருமகளுக்கு ஒரு வழியா ஞானோதயம் வந்துருச்சு. பரவாயில்லடி, நீங்க புரிஞ்சுக்கிட்டா அதுவே போதும். சேர்ந்து வேலை செஞ்சோம்னா யாருக்குமே களைப்பு இருக்காது. சரி சரி, இதெல்லாம் நிறுத்திட்டு அம்மா அனாமிகா சீக்கிரமா போய் ஏதாவது செய்யுமா. இவங்க சாப்பாடுல இருந்து தப்பிச்சுக்கிற. அத கேட்டுட்டு அங்க இருந்த எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. அன்னையில இருந்து அந்த வீட்ல எல்லாரும் கலந்து ஒன்னா வேலை செஞ்சாங்க. அவனியும் அஞ்சலியும் வெறும் சாப்பிட மட்டும் செய்யாம வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் செய்ய ஆரம்பிச்சாங்க. அனாமிகாவோட சமையலுக்கு இவங்களோட உதவியும் இருந்ததுனால அவளுக்கு எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியாச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். ஒரு ஊர்ல பழைய குடிசை வீட்ல அங்கங்க உடைஞ்சு போய் ஓட்டையா இருந்த ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்ல சாரதா பிரசாத் தன்னோட பையன் ரமேஷ் அவனோட மனைவி அனாமிகாவோட இருந்தாங்க. அவங்களோடது ஒரு ஏழை குடும்பம். அப்படின்னா
ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டாங்கனாலே அது அவங்களுக்கு பண்டிகை மாதிரி. அப்பதான் வெயில் காலமும் ஆரம்பிச்சுது. வானத்துல இருந்து நெருப்பு மழை பொழியிற மாதிரியே இருந்தது அனல். ஒரு நாள் கிச்சன்ல சாரதா தன்னோட வேர்வையெல்லாம் தொடச்சுக்கிட்டு காலி டப்பாவை பாத்துட்டு இருந்தாங்க. அனாமிகா அடுப்புல ஏதோ வேலை பார்த்துட்டு இருந்தா. அம்மா அனாமிகா, இந்த வெயில பாரு, உயிரே போயிடும் போல இருக்கு. இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமா இல்ல. குடத்துல இருக்க தண்ணி கூட சூடாயிடுது. சில்லுன்னு தண்ணிய குடிக்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு மண் பானை கூட இல்லம்மா. ஆமா அத்தை, காத்து கூட நெருப்பு மாதிரி வருது. அதனாலதான் நான் காலையிலே எழுந்திருச்சு நம்ம தோட்டத்துல இருக்கிற செடிக்கு கீழே நிழல்ல ரமேஷுக்கும் மாமாக்கும் கேழ்வரகு கூழ வச்சிருக்கேன். அத குடிச்சாக்கா வயிறு சில்லுன்னு இருக்கும். வெயிலுக்கு மயக்கம் கூட வராது. நீ நல்ல மருமகம்மா. எப்ப பார்த்தாலும் நம்ம வீட்ல இருக்கிறவங்களோட நலனை பத்தியே யோசிக்கிற. ஆனா நம்ம வீட்ல மோர் குடிக்கிறதுக்கு ஒரு நல்ல கிளாஸ் கூட இல்லைன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க 2 பேரும் இந்த வெயில்ல வேலைக்கு போயிருக்காங்க. அவங்க வீட்டுக்கு வரும்போது எவ்வளவு களைப்பா வருவாங்களோ என்னவோ, பயமா இருக்கு. அத்த, நீங்க கவலைப்படாதீங்க. கஷ்டம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கூட நல்ல காலம் பிறக்கும். இந்த வெயில கூட நம்ம ஜெயிச்சிடலாம். என்கிட்ட ஒரு சின்ன ஆலோசனை இருக்கு. என்னம்மா அது? இந்த வெயில் காலத்துல யோசனை கூட விலை உயர்ந்தது. அத்த, நம்ம தோட்டத்துல விளைஞ்ச கொஞ்சோண்டு கீரையும் காய்கறிகளும் இருக்கு இல்லையா, அத நான் கொண்டு போய் சந்தையில விக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ கொஞ்சம் பணம் வரும். அதுல எல்லாருக்கும் தேவைப்படுறதெல்லாம் வாங்கிட்டு வரேன். சரிம்மா, ஜாக்கிரதையா போயிட்டு வா. அந்த வெயில்ல தலையில ஏதாவது கட்டிக்கிட்டு போமா. ஆரோக்கியம் ஜாக்கிரதமா. அனாமிகா தலை மேல ஒரு பெரிய கூடைய வச்சுக்கிட்டு சந்தைக்கு போனா. அங்க காய்கறி விக்கும்போது அவளுக்கு ரொம்ப கம்மி பணம் தான் கிடைச்சது. திரும்ப வரும்போது ஒரு இடத்துல நிறைய மாம்பழங்கள் வித்தாங்க. சில பழங்கள் அடிபட்டு ரொம்ப பழுத்து இருந்ததுனால வியாபாரி குறைஞ்ச விலைக்கு அதை வித்துக்கிட்டு இருந்தாரு. இந்த பழம் நல்லா இருக்கே, கொஞ்சம் அடிபட்டாலும் ருசி ஒன்னும் மாறாது. இது வீட்டுக்கு எடுத்துட்டு போனா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்க. வயிறும் நிறையும் நிம்மதியும் இருக்கும் அப்படின்னு அனாமிகா அந்த பழங்களை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தா. அப்போ ரமேஷும் பிரசாதும் வேலைய முடிச்சுக்கிட்டு ரொம்ப களைப்பா வாசல்ல உட்கார்ந்துருந்தாங்க. அப்பா, என்னடா இது? இந்த வெயிலு உசுரோட நம்மள கொன்னுடும் போல இருக்கு. சாரதா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. சூடா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல கொண்டு வா. ஆமாப்பா, எனக்கு தலையே சுத்துது. இன்னைக்கு மத்தவங்களால கூட ரொம்ப நேரம் வெயில நிக்க முடியல. அவ்வளோ சூடா இருக்கு. அம்மா, சீக்கிரமா கொண்டு வாமா. என்னங்க மாமா, கொஞ்சம் பொறுங்க. தண்ணியால வெறும் தாகம்தான் தீரும். எங்க பாருங்க, சந்தையில இருந்து நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. என்னம்மா இது? அடடா, மாம்பழமா? ரொம்ப நல்ல வாசனை வருதே. ஆமா அத்த, இது சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கூட ரொம்ப நல்லது. எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க. அம்மா அனாமிகா, நம்ம கஷ்டத்துக்கு பழம் தேவையா? சேர்த்து வச்சிருக்கலாமே. மாமா, ஆரோக்கியத்தை விட பணம் முக்கியம் இல்ல மாமா. களைச்சு போய் வந்திருப்பீங்க, முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த தித்திப்பான ருசி அவங்களோட களைப்ப கொஞ்சமாவது போக்குச்சு. ஆனா அனாமிகா அந்த பழச்சார பத்தி யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அந்த பழத்தை சாப்பிடும்போது அனாமிகாக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துச்சு. இத வெறும் பழமா சாப்பிடாம சில்லுன்னு இத ஒரு பானமா மாத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா. அத்த, எனக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. நம்ம இந்த மாம்பழத்தை சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம கிட்ட இருக்க கொஞ்சம் பாலு கொஞ்சம் சர்க்கரைய கலந்து நல்லா அடிச்சோம்னா அது ஒரு ருசியான மேங்கோ ஷேக்கா மாறிடும். அத குடிச்சா சில்லுன்னு நல்லா இருக்கும் அத்த. மேங்கோ ஷேக்கா? அது பணக்காரங்க குடிக்கிறது இல்லையாமா? நம்ம கிட்ட அத செய்ய தேவையான பொருள் எல்லாம் இருக்கா? இருக்கு அத்த. நம்ம மாடு பால் குடுக்குது, ரேஷன்ல குடுக்கற சக்கரை இருக்கு. எப்படி பண்றேன்னு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லி அனாமிகா கிச்சனுக்கு போய் மாம்பழத்தை சுத்தமா கழுவி அதை சின்ன சின்னதா கட் பண்ணி அந்த துண்டுகளை மண் பாத்திரத்துல போட்டு பாலையும் சர்க்கரையையும் கலந்து வெண்ணெய் சிலுப்புற மத்துல நல்லா கடைஞ்சான். அப்ப அது இன்னும் தித்திப்பான ருசியுள்ள மேங்கோ ஷேக் ஆச்சு. ஒரு கிளாஸ்ல ஊத்தி எல்லாருக்கும் கொடுத்தான். அப்பா அனாமிகா, என்னம்மா இது? அமிர்த மாதிரி இருக்கு. சில்லுன்னு தித்திப்பா என் உயிரையே திரும்ப கொண்டு வந்துருச்சு. ஆமாமா, இவ்ளோ ருசியான பானத்தை என் வாழ்க்கையில நான் சாப்பிட்டதில்ல. ஹோட்டல்ல கூட இப்படி கிடைக்காது. உன் கையில ஏதோ மகிமை இருக்குமா? நிஜம்தாம்மா, என் வயிறே நிறைஞ்சிருச்சு. பசி தாகம் ரெண்டும் பறந்துருச்சே.
எல்லாருக்கும் பிடிச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா மாமா, எனக்கு ஒரு விஷயம் தோணுது. வெளியில வேலை செய்யற கூலிக்காரங்க, வழிப்போக்கர்கள் இந்த வெயில்ல எவ்ளோ கஷ்டப்படுவாங்க. இத நம்ம குடிக்கும்போது நமக்கு எவ்ளோ சந்தோஷமா இருந்ததோ அவங்களுக்கும் இதே சந்தோஷத்தை கொடுக்கும்ல. ஆமா, ஆனா அவங்களுக்கு யார் கொடுப்பா? யார் குடிப்பா? நம்ம தான். இதையே ஒரு சின்ன வியாபாரமா நான் மாத்த போறேன். வியாபாரமா? ஐயோ, வியாபாரம்லாம் நீ நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் இல்ல. அதுக்கு ஒரு கடை வேணும், கண்ணி வேணும். அது மட்டும் இல்லம்மா, நம்ம கிட்ட 1 ரூபா கூட இல்லையே. மாமா, பெரிய பெரிய கடையெல்லாம் தேவையில்ல. நம்ம வீட்டு முன்னாடி இருக்க வேப்ப மர நிழல் போதும். சின்ன டேபிள் போட்டு அதுல நம்ம இத விக்கலாம். இந்த மேங்கோ ஷேப்ப மண் கிளாஸ்ல விக்கலாம். மண் கிளாஸ்ல இன்னும் சில்லுன்னு இருக்கும். அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. மாம்பழத்தை எப்படி வாங்குறது? தினம் வாங்கணும்னா பணம் வேணும்ல. அதுக்கும் ஒரு வழி இருக்கு. மார்க்கெட்ல நல்லா பழுத்த கொஞ்சம் அடிப்பட்ட பணத்தை யாரும் வாங்க மாட்டாங்க. அது நமக்கு குறைஞ்ச விலையில விக்கும். நம்ம ஷேக் பண்றோங்கறதால அந்த பழத்தை நம்ம வாங்கிக்கலாம். ருசியில எந்த மாற்றமும் இருக்காது. அனாமிகா சொல்றது உண்மைதாண்டாப்பா. முயற்சி பண்ணா என்ன இப்போ? கூலிக்கு அடுத்தவங்க கிட்ட கையேந்தணும். இதுல சொந்தமா நமக்கு மரியாதை இருக்குமே. சரிம்மா, நீ இவ்ளோ நம்பிக்கையா சொல்லும்போது எனக்கு அதுல நம்பிக்கை வருது. நாளைக்கு காலையிலேயே நான் மார்க்கெட்டுக்கு போய் பழத்தை வாங்குறேன். ரமேஷ், அந்த வேப்ப மரத்து கீழே ஒரு சின்ன பந்தல போடு. அன்னைக்கு ராத்திரி 4 பேரும் உற்சாகமா உட்கார்ந்து அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையிலேயே வேலைய ஆரம்பிச்சாங்க. ரமேஷ் வேப்ப மரத்து கீழே ஒரு சின்ன பந்தல போட்டான். பிரசாத் காலையிலே போய் பழங்களை வாங்கிட்டு வந்தாரு. அனாமிகாவும் சாரதாவும் அத ஷேக்கா மாத்துனாங்க. வேப்ப மர பந்தலு கீழே ரமேஷும் அனாமிகாவும் சின்ன மேஜைய போட்டு அந்த ஷேக்க மண் கிளாஸ்ல போட்டு வித்துக்கிட்டு இருந்தாங்க. வெயில் உச்சத்துக்கு வந்துச்சு. ஒரு வழிப்போக்கன் அந்த இடத்துல ரொம்ப களைச்சு போய் வந்தாரு. அம்மா, குடிக்க கொஞ்சம் தண்ணி தரீங்களா? இந்த வெயில்ல கரைஞ்சிருவோம் போல இருக்கு. இந்தாங்க அண்ணா, தண்ணிக்கு பதில் இந்த மேங்கோ ஷேக்க குடிச்சிங்கன்னா பசியும் போகும். 10 ரூபா தான், வாங்கி குடிங்க. 10 ரூபா தானா? சரி, ஒரு கிளாஸ் கொடுப்பா அப்படின்னு சொன்னதும் அனாமிகா கிளாஸ்ல மேங்கோ ஷேக்க ஊத்தி கொடுத்தா. அத அவரு குடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அடடடடே, என்ன ருசி! 5 ஸ்டார் ஹோட்டல்ல கூட இது கிடைக்காதுமா. என் அலுப்பெல்லாம் ஒரு செகண்ட்ல போயிடுச்சே. தம்பி, இன்னொரு கிளாஸ் கொடுப்பா. என் சிநேகிதனுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி முதல் கிளாஸ்ல ஆரம்பிச்ச வியாபாரம் மதியத்துக்குள்ள மொத்தமும் தீந்துருச்சு. அந்த பக்கமா போற ரிக்ஷாக்காரங்க, லாரி டிரைவர், விவசாயிகள் எல்லாரும் வந்து குடிச்சாங்க. அம்மா, இந்த ஷேக் ரொம்ப நல்லா இருக்கு. இதுல என்ன கலந்த? இவ்ளோ நல்லா இருக்கே. வேற எதுவும் இல்லங்க. எங்க வீட்டு மாட்டுப்பால், சுத்தமான மாம்பழம், எங்க அத்தையோட அன்பு எல்லாம் இருக்கு. அப்படி இல்லம்மா, எல்லாம் உன் கை ராசிதான். இப்படி கொஞ்ச நாள்லயே அந்த ஊர்ல அனாமிகாவோட மேங்கோ ஷேக்குனா தெரியாதவங்க யாரும் இல்ல. அக்கம் பக்கத்து ஊர்ல இருந்து கூட அத குடிக்கிறதுக்கு வந்தாங்க. கிடைச்ச பணத்துல அனாமிகா இன்னும் அதிகமான மாம்பழங்களை வாங்கி அதிகமான உற்பத்திய பண்ணா. ரமேஷ், பிரசாத் 2 பேருமே கூலி வேலைய விட்டுட்டு வியாபாரத்துல உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி இருக்கும்போது சாயந்தரத்துல எல்லாரும் உட்கார்ந்து எவ்வளவு லாபம் வந்திருக்குன்னு எண்ணினாங்க. அம்மா அனாமிகா, நம்ம கிட்ட லாபம் மட்டும் 1000 ரூபாய் வந்திருக்கு. இது நம்ம 1 மாசத்த சம்பளம். ஆமாம்பா, ஜனங்க இன்னும் கேக்குறாங்க. நம்ம கிட்ட தான் பழம் இல்ல, அவங்க தாகமும் தீர்றதில்ல. அதனால தாங்க நாளையில இருந்து நம்ம இன்னும் அதிக பழங்களை வாங்கணும். அது மட்டும் இல்ல, இந்த மண் கிளாஸுங்களை கூட இன்னும் அதிகமா வாங்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கிறது நல்லது தானே. அம்மா அனாமிகா, மோர் குடிக்க ஒரு கிளாஸ் இல்லைன்னு நம்ம கவலைப்பட்டோம். ஆனா இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட நம்ம குடும்பம் இப்போ எல்லாருக்கும் சோறு போடுற நிலைமைக்கு வந்திருக்கும். அத்த, இது என் ஒருத்தியால நடக்கல அத்த. நீங்களும் பொறுமையா எனக்கு உதவி செஞ்சீங்களே. மாமா பழம் வாங்கிட்டு வந்தாரு, ரமேஷ் வெயில்ல பந்தல போட்டாரு, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வித்திருக்கோம் இத. இப்படி இருக்கும்போது வெயில் காலம் முடியிற நேரத்துல அனாமிகாவோட குடும்பம் பலமானதா மாறுச்சு. பழைய குடிசை வீட்ல ஒரு சின்ன ஓட்டு வீட்டை கட்டினாங்க. அனாமிகா அந்த வியாபாரத்துல வெறும் மாம்பழத்தை மட்டும் பயன்படுத்தாம அந்தந்த சீசன்ல என்னென்ன பழங்கள் வருதோ அது எல்லாத்துலயும் ஷேக் செஞ்சு விற்க ஆரம்பிச்சான். இப்படி அவங்களோட புது வீட்டு வாசல்ல சந்தோஷமா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா அனாமிகா, இன்னைக்கு என்னோட மனசு என்னமோ எதமா இருக்கு. எந்த கஷ்டம் வந்தாலும் அதை எதிர்க்கலாங்கிற தைரியம் வருது. உன்னாலதாமா. ஆமாமா அனாமிகா, நீ எங்க மருமக மட்டும் இல்ல, இந்த வீட்டு மகாலட்சுமி.
ஒரு சின்ன மேங்கோ ஷேக்கு நம்ம வாழ்க்கையே மாத்திருச்சு. இதை யாரும் எதிர்பார்க்கல. அனாமிகா, உனக்கு என்னோட நன்றிகள். எனக்கு ஒரு நல்ல வழிய காமிச்ச. நம்ம ஊர்ல நம்மள எல்லாரும் எவ்வளவு மரியாதையோட பாக்குறாங்க தெரியுமா? மாமா, கௌரவங்கிறது நம்ம கஷ்டத்துல தான் இருக்கு. நம்ம நேர்மையா வேலை செஞ்சோம், அதுக்கு தான் கடவுள் நம்மள ஆசீர்வதிச்சிருக்காரு. ஏழ்மைங்கிறது ஒரு பரீட்சை மட்டும்தான். அத புத்திசாலித்தனத்தால, கடின உழைப்பால ஜெயிச்சிருக்கோம். ஆமாம்மா, இப்ப நமக்கு எந்த கஷ்டமும் இல்ல. எல்லாரும் ஒத்துமையா இருந்தா அதுதான் சொர்க்கம். இப்படி அந்த ஏழை குடும்பம் அனாமிகாவோட புத்திசாலித்தனம் அப்புறம் எல்லாரோட சப்போர்ட்டால கஷ்டத்துல இருந்து வெளியில வந்தது. சுக சந்தோஷத்தோட வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஊர்ல அனாமிகா எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாவே மாறி போனா. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.